இந்த ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி இந்த போர் நிறுத்த அறிவிப்பு நெதன்யாஹு அவர்களுடைய வாயாலேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த போர் மிக நிச்சயமாக முடிவுக்கு வராது அப்படின்னு பல பேர் நினைத்து கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் எல்லாருக்குமான ஒரு இன்ப அதிர்ச்சி தான். பாலஸ்தீனத்தில் வெற்றிக்கான கொண்டாட்டங்கள் எல்லாமே தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறைக்கு வரலை அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு வந்து கொண்டிருக்குது. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட காசாவுக்கு உள்ள இஸ்ரேலின் தாக்குதல் வழக்கம் போல தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு மிகப்பெரிய தாக்குதலில் 71 பேர் பலியாக இருக்கிறாங்க, 200க்கும் அதிகமான மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த போர் நிறுத்தம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அது நேரமெல்லாம் குறிப்பிடப்படலை. ஆனால் திடீர்னு ஒரு நேரத்தில் வந்து அந்த போர் நிறுத்தம்ங்கிறது அமலுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முகமது பின் அப்துல் ரஹ்மான், கத்தாருடைய பிரதமர், அவர் தான் அறிவிச்சிருக்கிறார். அவர் ஏன் அறிவிச்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கத்தார் தான் வழக்கம் போல் நடுநிலையாக இருந்து 2 நாடுகளுக்கும் இடையே அதாவது 2 பேருக்கும் இடையே ஒரு சமரசத்தை உருவாக்கி இருக்கிறது. சரி, எந்த அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு உடன்பாடாக எட்டப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பயண கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அந்த ஒரு உடன்படிக்கை. 2வது என்ன அப்படின்னா இந்த காசா பகுதிகளுக்கு உள்ள முன்னேறி போயிருக்கிற இந்த இஸ்ரேலிய படைகள் திரும்ப வாபஸ் வாங்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்க இது ஒரு சுமூகமான முறையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நெதன்யாஹு வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவித்தாலும் கூட அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் தற்பொழுது வர தொடங்கி இருக்கிறது. ஹமாஸ் வந்து இந்த உடன்படிக்கையை வந்து கொஞ்சம் மீறுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள். ஆனால் ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை, நாங்கள் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முழுமையாக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உடன்படிக்கை எட்டப்பட்ட அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக வருது. எதன் அடிப்படையில் இந்த உடன்படிக்கை ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இஸ்ரேல் தரப்புல இருந்து ஹமாஸ் கடத்திக்கிட்டு போன அந்த பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை வந்துக்கிட்டே இருந்தது. அந்த பணைய கைதிகளை விடுவிக்காமல் நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நெதன்யாஹு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்ததையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பணைய கைதிகளை விடுவிக்க தயார் அப்படின்னு சொன்னவங்க நாங்கள் 33 பேரை விடுவிப்போம், பதிலுக்கு நீங்கள் 110 காசா மக்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. ஆனால் நமக்கு சரி அது இருக்கட்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த காசாவுக்கு உள்ள முன்னேறி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய துருப்புக்கள் இருக்கு பாருங்க, இவங்க வந்து வாபஸ் வாங்கணும். இதுவும் சரி அப்படின்னு வந்து அவங்க உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டாலும் ஹமாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வெளியேறத எங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தணும், வரைபடம் மூலியமாகவே எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ரேல் வந்து அதை மறுக்கிறதாக செய்திகள் வெளியாகிறது. அப்போ முன்னேறின பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் வெளியேற தயாராக இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதனால் இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வராதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வந்து வருது. தவிர நெதன்யாஹுவுக்கு சொந்த மக்கள் அந்த அமைச்சரவை அந்த தேசத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சிக்கல் உருவாகியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போர் நிறுத்தத்தை அமைச்சரவையே ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் அப்படின்னா குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் கூட இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா இந்த பணைய கைதிகளை விடுவிக்கிறது சரியான ஒரு விஷயம், ஆனால் காசாவுக்கு உள்ள முன்னேறி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய படைப்பிரிவுகள் வெளியேறுவது அது வந்து ஹமாஸுக்கு உறுதிப்படுத்துறதுங்கிறது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இஸ்ரேலியர்களுடைய மிகப்பெரிய தியாகம் வந்து இதில் அடங்கியிருக்கிறதுனால எங்களால் இந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நெதன்யாஹுவுடைய அமைச்சரவை இதற்கு எதிராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வராதுங்கிற ஒரு அச்சத்தையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார்னா ஜனவரி 20ஆம் தேதி நான் வந்து பதவி ஏற்றுக்க போகிறேன், அப்படி ஏற்றுக்கும் பொழுது பணைய கைதிகள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டு இருக்கணும் ஹமாஸ் தரப்பில் இருந்து. ஆனால் அவங்க விடுவிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நான் காசாவில் நரகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த உடன்படிக்கை எல்லாமே ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது
இதுக்கு பின்னாடி இருந்தது ஜோ பைடனா அல்லது ட்ரம்ப்பாங்கிற ஒரு கேள்வியும் வருது. ட்ரம்ப் நேரடியாக அதில் தலையிட முடியாது, ஏன்னா இப்போதைக்கு ட்ரம்ப்புக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஜோ பைடன் இதில் நேரடியாக தலையிட்டதாக செய்திகள் வருகிறது கத்தார் மூலயமாக. அப்போ ஹமாஸும் இஸ்ரேலும் ட்ரம்ப்புக்கு பணிந்ததா இல்லை இப்போ இருக்கிற ஜோ பைடனுக்கு பணிந்ததாங்கிற ஒரு கேள்வியும் வருது. சரி, இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் கூட, ஒருவேளை நடைமுறைக்கு வந்தாலும் கூட, அப்படியே நம்ம அந்த ஹவுத்தி ஏமன் தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ஹவுத்திகளுடைய தலைவர் அன்சருல்லா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். இஸ்ரேலுங்கிற ஒரு அந்த நிறுவனத்தை நாம் மத்திய கிழக்கிலிருந்து அகற்றப்படாவிட்டால் மிக நிச்சயமாக மத்திய கிழக்கில் அமைதிங்கிறது வராது, அந்த பிராந்தியம் முழுக்கவே நிலையில்லாத அரசியலில் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல. இந்த போர் தொடரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா அல்லது இதை வரவேற்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை இவங்க இங்கே நடைமுறைப்படுத்தினாலும் கூட ஹவுத்திகளுடைய தாக்குதல் இஸ்ரேலியை நோக்கி தொடருமா இல்லையாங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அதே சமயம் ஹவுத்திகள் ஆரம்பத்திலேருந்தே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு வராங்க, பாலஸ்தீன் மேலே நடக்கக்கூடிய அந்த தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்துகிற வரைக்கும் நாங்களும் தாக்கி கொண்டு தான் இருப்போம் அப்படின்னு. இப்போ இஸ்ரேல் தாக்குதலை ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நிறுத்தி கொண்டால் ஹவுத்திகளின் தாக்குதல் நின்று போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கின்னு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு வேணால் நம்ம வரலாம் நமக்கு. சரி, இதுக்கு இடையில நம்மளுக்கு வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய நிலை இங்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாராகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தாக்குவதற்கான எல்லா சூழலையும் அவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. ட்ரம்ப்புடைய அந்த ஒரு நாட்டமே என்ன அப்படின்னா, ஈரானை கண்டிப்பாக தாக்கணும், அவங்களுடைய அந்த நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது பாருங்கள், மிக நிச்சயமாக அதை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னேற்பாடாக இந்த படைகள் ஒன்று திரட்டுவதற்காக இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் வேக வேகமாக செய்யப்பட்டு போர் நிறுத்தம் வருகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. ஏன்னா லெபனான் மேலே நடந்துக்கிட்டு இருந்த அந்த தாக்குதலையே இஸ்ரேல் நிறுத்தினதுக்கு காரணம் ஈரான் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு எல்லாருமே தெரியும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது காசாலையும் இப்போ போர் நிறுத்தம் வருது அப்படின்னு சொன்னால் ஈரான் மேலே இவங்க ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு. அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.